என் உயிரில் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த விழாவில் நான் கலந்துக்கல ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நன்கு அறிந்தவர்கள், காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அவங்க மேடத்துக்கும் மற்றும் டாக்டர் எல்லாம் பலதரப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்க, டிவி சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து விருந்து கொடுக்குற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும், அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும். அந்த மாதிரி அவர் ஷேக் வந்து என்னுடைய இனிய நண்பர். ஒரு பட பூஜையில் அவரை சந்தித்த ரொம்ப நாள் கழிச்சு சொன்னார், சார் நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு. சரி, மற்ற ஃபங்க்ஷன் நினச்சா அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏழைகளுக்கும் சாதாரண தொழிலாளர்களுக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அவர் இந்த விழாவில் என்ன கூப்பிட்டதுக்கு, இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இடையில என்னுடைய பிக்கப் படம், அதில் பலதரட்டு பேர் பல விதமாக பேசி என்ன பேரை டேமேஜ் ஆகிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே அதெல்லாம் இல்லை. இன்னும் அந்த ஒரு ஜஸ்ட் 3.25 கோடி பேர் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துருக்குறாங்க. ஆனால் உண்மையிலே கல்யாணம் ஆனவருக்கு ஒரு 1000 பேர் கூட பார்க்கல. 3.25 கோடி பார்த்ததில்ல. எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அந்த படப்பிடிப்பில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு நடித்தேன். அது கீழே விழுந்து ஃபைனல் கார்டில் லேசாக அடிபட்டு இப்போ பரவாயில்ல. ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது நான் செத்துட்டேன்ட்டாங்க. டிவி எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. அது நான் தான் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி நினைக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு அவார்டு கொடுக்கணும். அதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை. எல்லாமல்ல இறைவன் அவரை வந்து நீண்ட ஆயுளோடு அவர் குடும்பத்துக்கு 100 வயசு வரையும் அதுக்கு மேலே அவர் வாழணும். ஏன்னா சேவை வந்து ரொம்ப நான் பேசுறது ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு, இத்தனை பேர் அவர் மடியில் வந்து இறந்துருக்காங்க நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இது ஒரு வந்து பிரம்மனா யமனான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுடைய மனிதாபம் மற்றவங்க உயிரை காப்பாற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச வரை அடுத்த உயிருக்கு நம்ம உதவி பண்ணணும். அப்படி பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வர. அந்த மாதிரி தான் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது இந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது. இவரை தான் உயர்வாக பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தால ஒரு பவர் வரும்ல, சாரை பார்த்த ஒரு பவர் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன், ஒரு பட பூஜைக்கு போனோம், சாரை பார்த்தேன், வரணும்னா வந்துட்டாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு சில மனிதருக்குள்ள நிறைய இறக்க குணங்கள் இருக்கு, அவங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். லாங்ல இருந்து பார்க்கும்போது தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும். அமைதியா இருக்கவங்களும் நல்லவங்களும் கிடையாது, சத்தம் போறவங்களுக்கு கெட்டவங்களும் கிடையாது. உலகத்துல நீங்க பழகுன மக்கள் கூட பழகுங்க. ஒரு கோபக்காரங்கிட்ட கூட ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், ஒரு சோம்பேறி கூட நல்ல எண்ணங்கள் இருக்கும், சரிங்களா? எல்லாத்துக்கூடையும் மனுஷன் மக்களோட பழகுங்க. பழகுனாதானே மக்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க இப்ப சமூக சேவை செய்யறது, ஒரு மரத்தை கூட நட்டினா மட்டுமே தான் நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்டுருக்கேன். பப்ளிக்ல ஒரு மரமாவது என்ன பண்ணணும், நம்ம நட்டுட்டாவது போகணும். இந்த உலகத்துல வந்ததுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சோம், வாழ்ந்தோம் இருந்தோம்னு இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சோம். ஒரு மரத்தையே நட்டுட்டு போனா கூட அது ஒரு 100-150 வருஷம் இருக்கும். அது ஒரு காக்கா மட்டும் இல்ல, ஒரு 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 பறவைக்கு இற போறதை விட ஒரு மரத்தை நட்டு பாருங்களேன், அது 1000 பறவைகள் வாழும், சரிங்களா? அதான் மரம் நடுறது நல்ல விஷயம். அதை நட்டினா கூட நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களால நிறைய இல்ல வெயிட் பண்ணுங்க, உங்களால நீங்க தான் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. Thank you so much for your power speech, sir.